செய்வழி போல் பாக்கி செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. பரமனே பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. நிரம்ப பலியை கொடுப்போமே. பக்தியாவல் நிரம்ப பலியை கொடுப்போமே. குறையாசுருக்கும் அமுதம் நிறைச்சுனையே. அன்பின் சிவந்து உயர்ந்து நின்ற கல்வாரி பலியே. எல்லையில்லா பலன் நிறைந்து ஓங்கும் அருள்பலியே. எங்கள் பாவ நோய்க்கு மருந்தாய் எழுந்திடும் பலியே. எங்கள் பாவ நோய்க்கு மருந்தாய் எழுந்திடும் பலியே. சோம்பலசரி சோர்வனைக்கும் தூர தள்ளியே. சீனிறை பலியாவல் நிரம்ப செலுத்திடுவோமே. ஆண்டவர்க்கு ஏற்ற நன்றி ஆராதனையுமே. பாவ மன்னிப்பு அருளும் அடைந்திடுவோமே. அனைத்து பாவ மன்னிப்பு அருளும் அடைந்திடுவோமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கவும் இறை ஆசீர் பெறவும் இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டுகிறார், நம்பிக்கை தருகிறார். இந்த நாளினுடைய இறை வார்த்தை நாம் அவரிலே வேரூன்றியவர்களாக வாழ வேண்டும் என்கிற அழைப்பினை தருகிறது. ஆண்டவர் தருகிற இந்த அன்பான அழைப்பை ஏற்று பயணிக்க இந்த பலியில் உருக்கத்தோடு ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே நாம் நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய வேண்டுதல்கள், விருப்பங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசிர்வதித்து புனிதப்படுத்துமாறு
நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி தந்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என்மேல் தெளித்து நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபடிதனிலும் வெண்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபடிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கம் பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் என்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, இயேசு புள்ளினால் என்னை தெளித்து நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபடிதனிலும் வெண்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபடிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே.
உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய இறைவன் நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 வரை. இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர், கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் 98. நாம் பாட வேண்டிய பதிலுரை: மக்கள் இனங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார்.
மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். இரண்டாம் வாசகம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 7 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை. எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தாங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia.
நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 5 முதல் 19 முடிய. கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞானத்தந்தை தூய சவேரியாருடைய அருட்காவலில் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டின் பொதுக்காலம் 33வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கப்படுகிற வாசகங்கள் அத்தனையும் நிறைவுகால பேருண்மைகளாகவும் இயேசுனுடைய இரண்டாவது வருகையை பற்றிய செய்தியாகவும் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம்
வாசிக்க கேட்டோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எதற்காக இந்த வாசகங்கள் அத்தனையும் இப்படி இந்த வருங்காலத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறதே ஏன் என்று பார்த்தோம் என்றால், இந்த வழிபாட்டு காலத்தினுடைய நிறைவை நோக்கி நாம் பயணிக்கிறோம். அடுத்த வாரம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாம் கொண்டாடுவதற்கு முன் தயாரிப்பாக இந்த வாசகங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மற்ற வாசகங்கள் எல்லாவற்றையும் தியானிக்கிற போது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 8வது வசனத்தை, அதனுடைய முதல் பகுதியை நாம் சிந்திக்க எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய மக்களை பார்த்து சொல்கிற ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிற வாழ்க்கைக்கான செய்தி என்ன என்பதனை தியானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நம் சமூகத்தில் பெரிதும் காணப்படுகிற ஒரு துயரம், ஒரு அவலம் என்னவாக இருக்க முடியும் என்று சொன்னால், ஏமாற்றுதல், ஏமாறுதல். ஏமாற்றுபவர்கள், ஏமாறுபவர்கள், இதுதான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துயரமாக நாம் பார்க்கலாம். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எப்படியாவது ஒரு ஏமாற்றுதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவர் எப்படியாவது ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படி ஏமாற்றுதலும் ஏமாறுதலும் என்பது இப்போது இந்த காலகட்டத்தில் தொடங்கிய ஒன்றுதானா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இது உலகம் தோன்றிய காலம் தொட்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கடவுள் படைத்த முதல் மனிதர்களே ஏமாந்துதான் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஏவாளை சாத்தான் ஏமாற்றியது என்று நாம் பார்க்கிறோம். ஆதாமும் ஏமாந்து போனான் என்பதையும் விவிலியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவேதான் உலகம் தோன்றிய போதே மனிதன் ஏமாற்றப்பட்டான் என்று நாம் பார்க்கிற போது, இந்த நவீன உலகத்திலும் மனிதன் ஏமாற்றப்படுகிறானா, நாம் ஏமாந்து போகிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகில் எதுவெல்லாம் மனிதனை ஏமாற்றுகிறது, வளர்ந்துவிட்ட சமூகத்தில் மனிதன் எப்படியெல்லாம் ஏமாந்து நிற்கிறான் என்று சொன்னால், உலகில் இருக்கக்கூடிய பரிமாற்றம், வர்த்தகம், அதிகாரம், பணம், மதம், இவை எல்லாமே மனிதனை ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மதமெல்லாம் ஏமாற்றுமா என்று பார்த்தோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, போலியான வாணிகம், போலியான மதம், போலியான அரசியல், இப்படி எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் ஏமாற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிற போது, ஆண்டவருடைய வாக்கு நமக்கு சொல்கிறது, நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். உலகில் ஏமாறுதலும் ஏமாற்றுதலும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள், கடவுளை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் ஏமாந்து போகக்கூடாது, ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வாழ்க்கையின் சிந்தனைகளை நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஏமாற்றுதல் அல்லது ஏமாறுதல் என்பது மனித சமூகத்தில் மட்டும்தான் நடக்கிறதா, கடவுளுடைய படைப்பில் மற்றவற்றில் இல்லையா என்ற ஒரு கேள்வியை நாம் முன்வைத்து பார்த்தோம் என்று சொன்னால், இயற்கையில் விலங்குகள், பறவைகள், கடவுளை பற்றிய நம்பிக்கைகள், இவற்றிலெல்லாம் கூட ஏமாறுதல் இருப்பதை மனிதன் பார்க்கிறார். நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தான்.
விலங்குகள் ஒன்றை ஒன்று ஏமாற்றுகிறதா? பறவைகள் ஒன்றை ஒன்று ஏமாற்றுகிறதா? அவைகள் ஏமாற்றுகிறது. ஆனால் அது எதற்காக ஏமாற்றுகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், அது உயிர் வாழ்வதற்காக ஒன்றை ஒன்று ஏமாற்றி பயணித்து கொண்டிருக்கிறது. அது இயற்கையிலேயே அப்படித்தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல இயற்கை மனிதனை ஏமாற்றுகிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு விவசாயம் செய்கிறவர் என்ன சொல்கிறார்? நம்பி விதைச்சேன், ஒன்றும் நடக்காமல் போச்சு, மழை பெய்யாமல் போச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல, இந்த இயற்கை என்னை ஏமாற்றி விட்டது என்று சொல்லுகிறார். இயற்கை ஏமாற்றுமா? அன்பார்ந்தவர்களே, மனிதனை ஏமாற்றுவது போல இயற்கை ஒருவரை ஏமாற்றுமா என்று பார்த்தோம் என்று சொன்னால், இயற்கையில் இருக்கக்கூடிய மழை, வெப்பம், காற்று இவையெல்லாம் அது இயல்பாக நடக்கக்கூடியது. மனிதன் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல் அது நடைபெறவில்லை என்று சொன்னவுடனே அது தன்னை ஏமாற்றி விடுவது என்று நினைத்து பேசுகிறோம். கடவுள் மனிதனை ஏமாற்றுவாரா? அன்பார்ந்தவர்களே, கடவுள் மனிதனை ஏமாற்றுவாரா என்று சொன்னால் ஒரு நாளும் ஏமாற்றுவதில்லை என்பதுதான் நாம் பார்க்கக்கூடிய விவிலியத்தினுடைய ஆழமான செய்தியாக இருக்கிறது. ஆனால் ஏன் கடவுளினை ஏமாற்றி விட்டார் என்று மனிதன் சொல்லுகிறான்? நான் விரும்புவதை ஆண்டவர் தரவில்லை, நான் நினைத்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு இதை தரவில்லை, கடவுள் எனக்கு இதை தருவதற்கு தாமதப்படுத்துகிறார் என்று சொல்லுகிற போது நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? கடவுள் என்னை ஏமாற்றி விட்டார் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் வாழ்க்கையினுடைய செய்திகளை பார்க்கிற போது ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பார்ந்தவர்களே, மனிதன் எதனால் ஏமாந்து போகிறான் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய காரியங்களை சொல்லலாம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையிலே எப்படியெல்லாம் ஏமாற்றப்படலாம் என்பதை விவிலியம் நமக்கு அழகாக சொல்கிறது. முதலிலே மனிதன் எதனால் ஏமாறுகிறான் என்று சொன்னால், அறியாமையினால் பல நேரங்களில் ஏமாந்து போகிறோம். நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய வாழ்க்கைக்கான செய்தி தான். அன்பார்ந்தவர்களே, அறியாமையினால் பல நேரங்களிலே நான் ஏமாந்து போவதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அவங்க சொன்னால் சரியாக இருக்கும், அந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, அதனால் அது சரியாக தான் இருக்கும். இப்படி ஒரு முறை சொல்லுகிற அந்த பழக்கம் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அவன் அடுத்து ஆய்வு செய்வதே இல்லை. ஆகவே அறியாமையினால் பல நேரங்களிலே ஒரு வகையான ஏமாற்றம் ஏற்படுகிறார். இரண்டாவது எப்படி நடக்கிறது என்று சொன்னால், பேராசையினால் இந்த வாழ்க்கையில் ஏமாற்றம் நடக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்பிலே சொன்னார்கள், நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டால் மாதம் உங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஒரு சிலர் நம்பி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், 1 லட்ச ரூபா தானே போட்டு பார்ப்போம். 1 மாதம் வந்துச்சு, 2 மாதம் வந்துச்சு, ஒழுங்காக வந்துக்கிட்டே இருந்தது. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு சந்தோஷம், காசு சேர்ந்த உடனே. அடுத்து என்ன சொன்னாங்க, இல்லை 1 லட்ச ரூபா போட்டிங்களா, இது 10 லட்ச ரூபா போடுங்க, 10 லட்ச ரூபா போட்டால் மாதம் உங்களுக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும். எவ்வளோ நாளைக்கு கிடைக்கும்? நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உலகத்தில் எங்கேயாவது உண்டா இப்படி? ஆனால் நம்ம மக்கள் என்ன நினைத்தார்கள்? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆசை, பேராசை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வருகிற போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவன் லாபத்தை பார்க்கிறான், பிரபலத்தை பார்க்கிறான், அது பெரிய ஆசீர்வாதமாக இருப்பது போல் நினைக்கிறான். உடனடியாக பெரும் பணக்காரனாகுவதற்கு என்ன வழி என்று நினைத்து கொண்டு நிறைய பேர் தங்களுடைய உடைமைகளெல்லாம் விற்று கூட சில கம்பெனிகளிலே கொண்டு போய் போடுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியிலே ஏமாறுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆகவே பேராசையினால் ஏமாறுகிற ஒரு பழக்க வழக்கம். அதுபோல மூன்றாவது எதனால் ஏமாற்றப்படுகிறோம்? உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, மனம் சோர்ந்திருக்கக்கூடிய வேளையில் யாராவது வந்து உனக்கு இதனால தான் இப்படி அப்படின்னு ஒரு பயத்தை உண்டாக்குனாங்கன்னா, ஒரு கவலையை உண்டாக்குனாங்கன்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் துயரத்திற்கான காரணம் இதுதான் என்று யாராவது சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே நாம் எளிதாக ஏமாந்து விடுகிறோம். அடுத்து நாம் எதனால் ஏமாறுகிறோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையினால் பல நேரங்களில் ஏமாந்து விடுகிறோம். எப்படிப்பட்ட நம்பிக்கை? நான் அவனை நம்பி என் வீட்டுக்குள்ளே விட்டேன்,
அவனை நம்பி இதெல்லாம் செஞ்சேன், அவன் எனக்கு உதவி செய்வான்னு நினச்சி இதெல்லாம் செஞ்சுட்டேன். இப்படி நிறைய நேரங்களில் நம்பிக்கையினால், பிறர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையினால் நாம் ஏமாந்திருக்கிறோம் என்பதை வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்படி ஏமாறுதலும் ஏமாற்றப்படுதலும் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோலவே இயேசுனுடைய போதனைகளிலும் இதை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஏமாற்றுதல் நடைபெறும், என் மக்களை நீங்கள் ஏமாறாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் 5 வகையான ஏமாற்றுதல் நடைபெறும் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஒன்று, லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 8வது வசனம் 2 செய்திகளை சொல்கிறது. ஒன்று, பொய்யான இறைவாக்கினர்கள் தோன்றுவார்கள். நான் தான் அதோ இங்கே இருக்கிறேன், இதோ இங்கே இருக்கிறேன் என்று என் பெயரால் பேசுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படி பொய்யான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கலாம். அது குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது, பொய்யான போதனைகள், அதாவது தீய ஆவியை பின்பற்றுகிற போதனைகளாக பல போதனைகள் இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் தங்களுடைய லாபத்திற்காக போதிக்கக்கூடிய அந்த போதனைகள் வரலாம். அதிலும் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். உலகெங்கும் போர் நடக்கும், உலகிலே குழப்பங்கள் ஏற்படும். இப்படியெல்லாம் குழப்பங்கள், போர் எல்லாம் நடைபெறுகிற போது இந்த நிகழ்வுகளை எல்லாம் வைத்து என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இதுதான் ஆண்டவருடைய தண்டனை, பாவம், அதனுடைய விளைவாக இது வருகிறது என்று பல நேரங்களிலே போதிக்கிற போது, என் அன்பு பிள்ளைகளை நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அடுத்ததாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். உலகிலே நிலநடுக்கங்கள் எழலாம், பஞ்சம் ஏற்படலாம், கொள்ளை நோய் ஏற்படலாம். இவையெல்லாம் அற்புதங்கள், சின்னங்கள், அடையாளங்கள் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லப்படலாம். ஆனாலும் நீங்கள் மிக கவனமாக இருந்து ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, கடைசியாக இறைவாக்கு சொல்கிறது. லூக்கா நற்செய்தி 21:12வது வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம். உங்களுடைய உடலுக்கு துயர் ஏற்படுத்தலாம், நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள், இழுத்துச் செல்லப்படுவீர்கள், இப்படியெல்லாம் நிறைய துன்பங்கள் வரலாம். ஆனாலும் கூட எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறார். ஆகவே இப்படி ஏமாற்றுதல் நடைபெறுகிற போது நீங்கள் ஏமாறாதவாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆண்டவருடைய வாக்கு முதல் வாசகம் 2 செய்திகளை நமக்கு சொல்கிறது. ஒன்று, ஆண்டவருக்கு அஞ்சி நடங்கள். கடவுளுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் ஏமாற மாட்டார்கள். எப்போதுமே ஆண்டவரை மனக்கண் முன்பாக வைத்து நீங்கள் பயணிப்பீர்கள் என்று சொன்னால் நீதியின் கதிரவனாகிய ஆண்டவர் உங்கள் மத்தியிலே எழுவார் என்கிற ஒரு செய்தியை இந்த முதல் வாசகம் மலாக்கி புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம் நமக்கு சொல்கிறது. அதே புத்தகம் 2வது ஒரு செய்தியை சொல்கிறது. அவருடைய இறக்கைகளின் கீழ் உங்களுக்கு நலம் தரும் மருந்து இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆண்டவருடைய பாதுகாப்பை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உடல், உள்ளம், ஆன்மா இவை 3மே நலம் பெறும் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த 2வது வாசகத்தின் அடிப்படையில் ஒரு 3வது செய்தியை நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், உழைப்பால் மட்டுமே ஒரு மனிதர் ஏமாறாமல் இருக்க முடியும். எப்படியாவது ஏமாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உழைக்கவே மாட்டாங்க. அடுத்தவர்களை ஏமாற்றுவார்கள், அவரும் ஏமாந்து போவார். ஆனால் உழைக்கிறவர் தன்னுடைய உழைப்பை நம்புவார். தூய பவுல் அதைத்தான் சொல்கிறார். உங்கள் மத்தியிலே இருக்கிற போது நான் எப்படி உழைத்தேன், எப்படி பாடுபட்டு சம்பாதித்தேன், எனக்கான தேவைகளை நானே சம்பாதித்துக் கொண்டேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் நாம் நம்முடைய உழைப்பை நம்பி பயணிக்க வேண்டும் என்பதுதான் இறைவாக்கு நமக்கு சொல்லுகிற பாடம். இந்த நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் கடைசியாக நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மன உறுதியோடு இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய மனதை குலைக்கிற, உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிற சூழ்நிலைகள் பல வந்து சேரலாம். ஆனால் மன உறுதியோடு இருந்தால் நீங்கள் இதையெல்லாம் எதிர்கொள்ள முடியும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. அன்பு பிள்ளைகளை நாம் நினைத்து பார்ப்போம். ஏமாறுதலும் ஏமாற்றுதலும் இந்த உலகத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே இருக்கத்தான் செய்கிறார். வாழ்க்கையில் பல நிலைகளில் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது, இன்றைக்கும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள்
அவரை தேடுகிற பிள்ளைகள் ஏமாந்து போகக்கூடாது. உலகில் எது நடந்தாலும் நீங்கள் ஏமாறாதவாறு உங்களை பார்த்து கொள்ளுங்கள் என்கிற ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு சொல்லப்படுகிறது. சிந்தித்து பார்ப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவர் கேட்டருளுகிறார். நாம் நம்முடைய வாழ்வில் எச்சரிக்கையாக இருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பையும் தருகிறார். ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்து பயணிக்க அவருடைய அருள் கேட்டு மன்றாடுவோம். அன்பு தந்தையே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் நீர் தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியரை ஆசிர்வதித்து அழிந்து போகும் உலக இயல்பின்படி வாழாமல் நிலை வாழ்வுக்குரிய இயல்பை அறிந்தவர்களாய் தங்களே அர்ப்பணித்து வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தலைவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலமின்றி பொது நல நோக்குடன் மக்களுக்கு தேவையான வளர்ச்சி பணிகளை செய்திடவும், நேர்மையுடனும் நீதியுடனும் செயல்படவும், மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை செய்து மக்கள் வாழ்வை வளம் பெற செய்திடக்கூடிய பரந்த தன்னலமற்ற உள்ளத்தை பெற்று நல்லாட்சி புரிந்திட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். வார்த்தையே வாழ்வான இறைவாம், நாங்கள் அனைவரும் இறைவனின் வார்த்தையை வாசிப்பதோடு இருந்து போகாது அதை வாழ்வாக்கி 30, 60, 100 மடங்கு பலன் தருபவர்களாக, இறைவனுக்கு உகந்தவர்களாக, விசுவாசத்தில் உறுதியுடன் இறந்து இறை அன்பை எங்கள் வாழ்வில் பிரதிபலிப்பவர்களாக வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டும் தெய்வமே இறைவா, இறை வார்த்தையை வாழ்வாக்கி எங்களையே முழுமையாக சரணாகதியாகின்ற மனநிலையை பெற்று அவர் அன்பு வழி சுவட்டிலே எங்களுடைய பார்வையை பதிய வைத்து அவருக்கு சான்று பகரும் வாழ்க்கை வாழ்ந்து வாழ்வின் நாளை எதிர்நோக்கி மன உறுதியுடன் இருந்து வாழ்வை காத்து கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். எங்களை அன்போடு வழிநடத்துகிற எங்கள் வானக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அன்பை நினைவு கூறுகிறோம். நீர் எவ்வளவாய் எங்களை நேசிக்கிறீர் என்பதை இந்த நாட்களிலே அறிந்து வருகிறோம். உமது மேலான இரக்கத்திற்காக, அன்பு செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் பல நேரங்களிலே உம்மை நினைத்து பார்க்கக்கூட நேரமில்லாமல் ஓடுகிறோம், பயணிக்கிறோம். ஆனாலும் கூட நீர் எங்களை தேடுகிறீர், அன்பு செய்கிறீர், ஒவ்வொரு பொழுதும் நினைவில் வைத்திருக்கிறீர். உமது அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை மறவாமல் நேசிக்கிறீரே,
எங்களை மறவாமல் பாதுகாக்கிறீரே. ஆண்டவரே, அதற்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நாளிலே நாங்கள் உமது வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்திய செய்தியை நினைத்து பார்க்கிறோம். பல நேரங்களிலே ஏதாவது ஒரு காரியத்தில் நாங்கள் ஏமாற்றுகிறவர்களாகவும் ஏமாறுகிறவர்களாகவும் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, உம்மை தேடுகிற பிள்ளைகள் ஒருபோதும் ஏமாந்து போகக்கூடாது என்று நீர் விரும்புகிறீர். பல நேரங்களிலே குடும்ப உறவுகளிலே நாங்கள் ஏமாந்து போயிருக்கிறோம். நான் என் அண்ணனை நம்பினேன், என் அக்காவை நம்பினேன், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களை நம்பி இதை கொடுத்தேன், கடன் கொடுத்தேன், இந்த பொருளை கொடுத்தேன், இந்த இடத்தை அவருடைய பார்வையில் விட்டுவிட்டு போனேன். இவ்வளவு நம்பிய என்னை அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள். இப்போது நான் தவிக்கிறேன் என்று உறவுகளிலே ஏமாந்தவர்களை இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். பொருளை இழந்தவர்கள், உடைமைகளை இழந்தவர்கள், இப்படி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே, எங்களை ஏமாற்றாதவர், எங்களை நேசிக்கிறவர் நீர் ஒருவர்தான் என்று உமது பாதத்தில் வந்து நிற்கிறோம். இந்த நாளிலே உம்மை தேடுகிற, உமது வார்த்தைகளை தேடுகிற, உம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் கண்ணோக்குவீராக. குடும்பங்களிலே இருக்கக்கூடிய காயங்கள் ஆறுவதாக, உறவுகளில் இருக்கக்கூடிய காயங்கள் மாறுவதாக, எங்களுக்குள் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் மறைவதாக. உமது நீதியின் கதிரவன் எங்களுக்கு எழட்டும். உமது ரெக்கைகளின் கீழ் எங்களுக்கு நலம் தரும் மருந்து இருக்கிறது என்பதை அறிகிறோம். உமது ரெக்கைகள் என்பது உமது அன்பு, உமது பாதுகாப்பு. நலம் தரும் மருந்து என்பது எங்களுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்குமான மருந்து. ஆண்டவரே, வேறு எங்கே போவோம்? உம்மிடத்தில் தானே எல்லாமே இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம்தானே இருக்கின்றன என்று பேதுரு சொன்னார். அப்படி உமது வார்த்தைகளை தேடி வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பலியிலே ஏறெடுத்து ஜெபிக்கிற எல்லாருடைய ஜெபமும் உமது பாதத்திற்கு வந்து சேரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே ஆறுதல் தாரும், நிம்மதியை தாரும், முயற்சிகளிலே வெற்றியை தாரும். ஒவ்வொரு பொழுதும் உம்மை நோக்கி பயணிக்கிற ஆசீர்வாதமான வாழ்வை தாரும். குடும்பங்களிலே அமைதி சமாதானத்தை தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்கான கல்வி அறிவு ஞானத்தை அதிகமாக்கும். ஆண்டவரை உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக. இளையோருக்கான வேலை வாய்ப்பை, எதிர்காலத்தை, நல்ல சூழ்நிலையை ஆண்டவரே கொடுப்பீராக. குடும்பங்களிலே வேலைக்காக, வீட்டிற்காக, இடம் வாங்குவதற்காக, பல்வேறு இடங்களில் பயணத்திற்காக மேற்கொள்ளுகிற புதிய புதிய முயற்சிகளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே பல நிலைகளில் நோயற்றுக்கக்கூடியவர்களை ஆசீர்வதி. இந்த ஆலயத்தில் ஜெபிக்க வந்தாலும் கூட உடைய கைகளிலே சுகமில்லாமல் இருக்கிறது, வயிற்றிலே சுகமில்லாமல் இருக்கிறது, தலைவலியாக இருக்கிறது, உடலெல்லாம் பாரமாக இருக்கிறது, இந்த நோய் என்னை விட்டு போக வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்காக வெளி ஊர்களிலே வெளிநாடுகளிலே பயணப்பட்டு உழைக்கிற, வாழ்வை தேடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பொழுதும் பயணப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு போகிற போது ஆண்டவரே, உமது பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்வதாக. இதோ என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீ அஞ்சாதே பயப்படாதே என்று சொன்னீரே. இஸ்ரவேல் மக்களை பகலில் மேகமாய் நின்று காத்தீர், இரவில் நெருப்பாய் நின்று நீர் ஆசீர்வதித்தீர். அதுபோல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. என் மகனே நீ அஞ்சாதே, என் மகளே நீ பயப்படாதே, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆசி அளிப்பீராக. நேற்றைய தினமும் இன்றைய தினமும் டெட்டு தேர்வெழுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எழுதியிருக்கக்கூடிய தேர்வை வெற்றி பெறுவார்களாக. எழுதுகிற தேர்விலே வெற்றி பெற்று நல்ல வேலை வாய்ப்பை பெறுவார்களாக. ஆண்டவரே, உமது அன்பும் அருளும் எல்லா பிள்ளைகளையும் வழி நடத்தட்டும். இந்த நாட்களிலே இந்த பருவமழை நல்ல முறையில் பெய்யும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. மக்கள், விவசாயம் செய்கிறவர்கள், பல்வேறு தேவைகளில் இருக்கக்கூடியவர்கள், இந்த பூமியிலே நீர் இல்லாமல் வாழ்வு இல்லை என்பதை அறிகிறோம். ஆகவே நல்ல மழையை ஆசீர்வாதமாய் கொடுப்பீராக. உம்மை தேடுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த பலியிலே மன்றாடுகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கரம் தொட்டு ஆசீர்வதி. ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
காணிக்கை இறைவா உன் பதம் வைத்தோம் ஏற்றிடும் என் தெய்வமே. மாற்றிடு என் வாழ்வை ஏழையின் காணிக்கை இறைவா உன் பதம் வைத்தோம் ஏற்றிடும் என் தெய்வமே. மாற்றிடு என் வாழ்வை. ஆபேலின் காணிக்கை ஏற்றது போல அடியோரின் காணிக்கை ஏற்றருளும். ஆபேலின் காணிக்கை ஏற்றது போல அடியோரின் காணிக்கை ஏற்றருளும். அன்புடன் இதயத்தை தருகின்றோம் தயவாய் தந்தையை ஏற்றுக்கொள்ளும். வயல்வெளி மலர்களும் கனிகளையும் வியர்வையும் உழைப்பும் உமக்கு தந்தோம். வியர்வையும் உழைப்பும் உமக்கு தந்தோம். ஏழையம் காணிக்கை இறைவா உன் பதம் வைத்தோம் ஏற்றிடும் என் தெய்வமே. மாற்றிடு எம் வாழ்வை. நல்ல சமாரியே நற்செயல் போல சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்திற்காகவும் உமது கைண்டு பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுது நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவின் என்று உயிர்த்தெழ செய்தருளினீர். ஆகவே வானகணிகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது:
தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தியதை பிட்டு நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தேருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருட்தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நாதனே எழுவாய், இறையருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து எம்மை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஈழிசை நாதனே எழுவாய்,
எழுவார். வாழும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து. எனில் நிறைவை அளிக்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. ஏழிசை நாதனே எழுவார். ஒளியும் நீ எனக்கு, விடியும் காட்டும் ஒளி விளக்கு. வழியும் ஒளியும் நீ எனக்கு, விடியில் காட்டும் ஒளி விளக்கு. மனிதம் வாழும் தெய்வம், மனிதம் வாழும் தெய்வம். என்னில் புனிதம் வளர்க்கும் நல்லிதயம். பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. ஏழிசை நாதனே எழுவார். இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து எம்மை காப்பாய். வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனே எழுவாய். வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து. எனில் நிறைவை அளிக்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. ஏழிசை நாதனே எழுவார். இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து எம்மை காப்பாய்.
வழிகாட்ட எழுந்து வருவார். ஈழிசை நாதனே எழுவாய். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு. இவ்வாரத்தில் நினைவு கூறப்படும் திருவிழாக்கள்: நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத் நினைவு நாள். வெள்ளிக்கிழமை புனித கன்னிமரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்தல் விழா. சனிக்கிழமை புனித செசிலியா நினைவு நாள். நவம்பர் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அரசராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெருவிழா. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நமது மறைமாவட்ட பாதுகாவலரும் நமது பேராலய பங்கின் பாதுகாவலருமான தூய சவேரியார் திருவிழாவானது வருகிற 24ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கிறது. இறை மக்கள் திருவிழா அழைப்பிதழில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு அனைத்து நவநாட்களிலும் தவறாது கலந்து கொண்டு தூய சவேரியார் வழியாக இறையாசீர் பெற அன்போடு அழைக்கிறோம். பேராலய திருவிழா அழைப்பிதழ்கள் மண்டல வழிகாட்டிகள் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள் மூலமாக உங்களுடைய இல்லங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அழைப்பிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களை அறிந்து விழா நிகழ்வுகளில் பங்கேற்று தூய சவேரியாரின் வழியாக இறையாசீர் பெற அன்போடு அழைக்கிறோம். அழைப்பிதழ் கிடைக்க பெறாத நபர்கள் பங்கு அலுவலகம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்காக நன்கொடைகள், காணிக்கைகள், நேர்ச்சைகள் கொடுக்க விரும்புகிறவர்கள் பங்கு அலுவலகத்திலோ பங்கு பேரவை நிர்வாகத்தில் உள்ள பணியாளர்களிடமோ குடும்ப அட்டை சந்தா வசூலிப்பவர்களிடமோ மற்றும் தன்னார்வ பணியாளர்களிடமோ கொடுத்து ரசீது பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருவிழா திருப்பலிகளில் காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் பொருட்களாக, பழங்களாக, நோட்டு புத்தகங்களாக கொடுப்பதற்கு பதிலாக கவர்களில் காணிக்கையாக கொடுப்பது பயனுள்ளதாக இருக்கும். நமது பேராலய பங்கின் கிளை பங்கான விஎம் சத்திரம் கிறிஸ்தரசர் ஆலய வருடாந்திர திருவிழா வருகிற 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொண்டு இறையாசீர் பெற அன்புடன் அழைக்கிறோம். நமது பேராலய திருவிழாவின் போது முதல் நற்கருணை மற்றும் உறுதி பூசல் பெறும் குழந்தைகளுக்கான சிறப்பு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. பெயர் பதிவு செய்துள்ள குழந்தைகள் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மதர் ஆஸ்பத்திரியின் 75 ஆண்டுகள் மருத்துவ சேவையினை முன்னிட்டு நமது பேராலய திருவிழா நவநாளில், அதாவது வருகிற 23ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை
நமது பேராலய வளாகத்தில் வைத்து இலவச கண், பல் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது. அனைவரும் பங்கேற்று பயனடைய கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பிய கூட்டங்கள். எஸ்ஐயா மண்டலம் மோனிகா அன்பிய கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு எண் 44 புதுப்பேட்டை வடக்கு தெருவில் வசிக்கும் திரு எபி கிளைமாக்ஸ் திருமதி கலா அவர்களின் மகன் பினேஸ் ஜெரோன் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். எஸ்ஐயா மண்டலம் இறையடியார் பரதேசி பீட்டர் அன்பிய கூட்டம் இன்று மாலை 6:30 மணிக்கு திருமதி ஆக்னேஸ் மேரி திருமதி அமல்ரோஸ் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். யோனா மண்டலம் கார்மேல் அன்பிய கூட்டம் இன்று மாலை 7 மணிக்கு எண் 10/1 ஞானானந்தர் தெருவில் வசிக்கும் திரு ஜேசுராஜ் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். யோனா மண்டலம் சவேரியார் அன்பிய கூட்டம் வருகிற திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு சக்தி நகரில் வசிக்கும் திரு தாமஸ் சதானந்தம் திருமதி பாத்திமா ஜெசிந்தா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய சவேரியார் அன்பியத்தைச் சேர்ந்த திரு பிரகாஷ் அவர்களின் குடும்பத்தாருக்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு விஎம் சித்திரத்தில் வாழும் தந்தை அந்தோணி தர்மராஜ், தாய் ஃபாத்திமா சாந்தா இவர்களின் மகள் ஷேரன் டேஃப்னிக்கும், திருப்பூர் மறைமாவட்டம் உடுமலைப்பேட்டை பங்கு உடுமலைப்பேட்டையில் இருக்கும் தந்தை ஜான் சேவியர், தாய் மெர்சி கவிதா இவர்களின் மகன் அலெக்ஸ் ஜோவின் ஜோசப்புக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு சீவலப்பேரோட்டில் வசிக்கும் தந்தை அந்தோணி அருள், தாய் சகாய தேவிகா இவர்களின் மகன் அரவிந்த் ஜார்ஜ் வினித்துக்கும், என்ஜிஓ காலனி பங்கு ஆயன்குளத்தில் இருக்கும் தந்தை செல்வம் அந்தோணி, தாய் ராஜம் இசிதோரா இவர்களின் மகள் ஜோனா தெரசாவுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு டேனியல் தாமஸ் தெருவில் வசிக்கும் தந்தை எவி கிளைமேக்ஸ், தாய் கலா இவர்களின் மகன் பினேஸ் ஜெரோனுக்கும், பாளையஞ்செட்டிக்குளம் பங்கு சேலம் குண்டு கல்லூரியில் வசிக்கும் தந்தை சுரேஷ் பாபு, தாய் சோனா இவர்களின் மகள் வித்யா லட்சுமிக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு கிருஷ்ணாபுரத்தில் வசிக்கும் தந்தை ஆழ்வாரப்பன், தாய் காந்திமதி இவர்களின் மகள் சண்முக லீலாவுக்கும், சிவகங்கை மறைமாவட்டம் சருகணி பங்கு திருவள்ளுவர் நகரில் வசிக்கும் தந்தை பாஸ்கரன், தாய் லூயிஸ் தைனஸ் மேரி இவர்களின் மகன் சாமுவேலுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு எம்கேவி நகரில் வசிக்கும் தந்தை ஜார்ஜ், தாய் அந்தோணி தைனஸ் இவர்களின் மகள் வித்யாராணி ஜார்ஜுக்கும், ஜவஹர் நகர் பங்கு என்ஜிஓ காலனி வசிக்கும் தந்தை டொமினிக், தாய் சாந்தி இவர்களின் மகன் அஜித்துக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது நமது பேராலய பங்கு விஎம் சத்திரத்தில் வாழும் தந்தை வலண்டின் ராஜா, தாய் ரோஸ்லின் ரெஜி இவர்களின் மகள் ஆரோக்கிய ரெனிக்கும், உடையார்பட்டி பங்கு கரையறுப்பில் வாழும் தந்தை சாமிநாதன், தாய் பாக்கிய ரத்தினம் இவர்களின் மகன் சாமுவேல் ராஜாவுக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கிரங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் தூயமறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தோன்றும் முன்னே ஓ பூரண தாயே மேலோனின் உள்ளம் தன்னில் நீ வீற்றிருந்தாயே வந்தோம் உன்மைந்த கூடி ஓமாசில்லா தாயே சந்தோஷமாக பாடி உன் தாழ் பணியவே தூயோர்கள் யாம் எல்லோரும் நீ தோன்றும் நாளினை ஓயாமல் ஆழ்ந்து பார்த்தே தம்முள் மகிழ்ந்தாரே வந்தோம் உன்மைந்தர் கோடி ஓமாசில்லா தாயே சந்தோஷமாக பாடி உன் தாழ் பணியவே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.